ஆதி கடவுள் தி கிரேட் ஆதித்யா நாகபுரி வம்சத்து நந்தினிக்கு ஓடி வந்து கார் கதவை திறந்து விடுறது எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? ஆமா ஆதி, காணாம போன உன் பார்வதிய தேடுறதை விட்டுட்டு எதுக்கு ஓடி வந்து ஏன் கார் டோர் ஓபன் பண்ற? ஓ, இந்த காருக்குள்ள உன் பார்வதி இருப்பான்னு நினைச்சு வந்தியா? ஐயோ ஐயோ பாவம், ஏமாந்து போனியா? உன் வீடு தேடி வந்து என் பார்வதி எங்கன்னு கேட்டதுக்கு அலட்சியமா பதில் சொன்ன. இப்ப ஆணவமா பேசுற. இது உன் நல்லதுக்கு இல்ல. பார்வதி எங்க? இனி நான் தெரியாதுன்னு சொன்னாலும் நீ நம்ப போறதில்ல. அதனால உண்மைய சொல்லிடுறேன். பார்வதிய நான் தான் கடத்தினேன். அவளை கடத்தி கொண்டு போய் ஒரு பாதுகாப்பான இடத்துல பத்திரமா வச்சிருக்கேன். வேண்டாம் நந்தினி, பார்வதியை திரும்ப என்கிட்ட ஒப்படைச்சிரு. அதான் உனக்கு நல்லது. என் கையில விலங்கு போட்டு ஜெயிலுக்கு அனுப்பி என்ன அவமானப்படுத்தினீங்கல்ல, அதுக்கு நான் உங்களை பழி வாங்க வேண்டாம்? உங்க மொத்த குடும்பத்து கையிலையும் விலங்கு போட்டு எல்லாரையும் கூண்டோட ஜெயிலுக்கு அனுப்பதான் உங்க சமையல்காரி பார்வதிய கிட்னாப் பண்ணி வச்சிருக்கேன். நாளைக்கு காலையில பார்வதி உனக்கு திரும்ப கிடைப்பா. ஆனா அந்த உடம்புல உயிர் இருக்காது. அவளோட சாவுக்கு உங்க குடும்பம் தான் காரணம்னு மொத்த பேர் கையிலையும் விலங்கு மாட்டுவாங்க. அத்தனை பேரும் கூண்டோட ஜெயிலுக்கு போவீங்க. நான் ஒருத்தர் இருக்கிற வரைக்கும் என் பார்வதி உன்னால எதுவும் பண்ண முடியாது. அப்படியா? அப்போ உனக்கும் எனக்கும் ஒரு சவால். உன் பார்வதியை அடைச்சு வச்சிருக்கிற இடத்தை பத்தி நான் உனக்கு ஒரு க்ளூ தரேன். முடிஞ்சா கண்டுபிடிச்சு காப்பாத்திக்கோ. உன் பார்வதியை நான் அடைச்சு வச்சிருக்கிற இடத்த உயரமான இடம்னு சொல்லலாம், பள்ளமான இடம்னு சொல்லலாம். விடியறதுக்குள்ள என் பார்வதியை நான் கண்டுபிடிச்சு காப்பாத்துவேன். பார்க்கலாம் ஜெயிக்க போறது நீயா இல்ல நானான்னு. அக்காவுக்கு என்னாச்சு, எங்க போச்சுன்னு ஒண்ணுமே தெரியலையே. அக்காவை தேடி போன பெரியாவும் இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லையே. அப்பாவும் வரல. நேரம் ஆக ஆக பயமும் அதிகமாயிட்டே இருக்கு. கடவுளே, எங்க அக்காக்கு எந்த கெட்டதுமே நடக்க கூடாது. எங்க அக்கா நல்லபடியா வீட்டுக்கு வந்து சேரணும். எங்க அம்மாவுக்கு பதிலா எனக்கு அக்காவை கொடுத்திருக்கேன்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். என் சந்தோஷத்தை பறிச்சிடாத கடவுளே. எனக்கு என் அக்கா வேணும். எங்க அக்கா நல்லபடியா திரும்பி வரணும். எப்படியாவது கொண்டாந்து சேர்த்துரு கடவுளே. எனக்கு என் அக்கா வேணும்.
கடவுளே, இது என்ன அபசகுனம்? தீர்த்த பாத்திரத்துல ஈ செத்து கிடக்குது. உங்க மொத்த குடும்பத்து கையிலையும் விலங்கு போட்டு எல்லாரையும் கூண்டோட ஜெயிலுக்கு அனுப்பதான் உங்க சமையல்காரி பார்வதிய கிட்னாப் பண்ணி வச்சிருக்கேன். நாளைக்கு காலையில பார்வதி உனக்கு திரும்ப கிடைப்பா. ஆனா அந்த உடம்புல உயிர் இருக்காது. சொல்லுங்கம்மா. ஆதி, பார்வதி பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? இல்லம்மா, ஒரு தகவலும் தெரியல. இன்னும் தேடித்தான் இருக்கும். ஆதி, எதுக்கும் பீச், ஆறு, ஏரி இந்த மாதிரி தண்ணி இருக்கிற பக்கம் கொஞ்சம் பார்வதியை தேடி பாரு. என்ன சொல்றீங்க? எனக்கு என்னமோ பார்வதிக்கு தண்ணியில தான் ஏதோ ஆபத்து ஏற்பட்டிருக்கும்னு தோணுதாதி. அதனாலதான் தண்ணி இருக்கிற இடமா நான் தேடி பார்க்க சொல்றேன். தண்ணியில தான் பார்வதிக்கு ஆபத்துன்னு எப்படிமா அவ்வளவு கான்பிடண்டா சொல்றீங்க? மனசு ஒரே குழப்பமா இருந்ததுன்னு நான் பூஜை ரூம்குள்ள தியானத்துல உட்கார்ந்து இருந்தேன். கண்ணை திறந்து பார்க்கும்போது தீர்த்த பாத்திரத்துல ஒரு ஈ செத்து கடந்தது. அதனாலதான் சொல்றேன், பார்வதிக்கு கண்டிப்பா தண்ணில தான் ஏதோ ஆபத்து. நான் சொன்ன இடத்துல எல்லாம் தேடி பாராதே. அருணையும் ஷாமையும் நல்லா தேடி பார்க்க சொல்லு. சரிம்மா, நீங்க சொன்ன மாதிரியே தேடுறோம்.
அம்மா சொன்ன மாதிரி பீச்லயும் இல்ல, வேற எங்க இருப்பா? காலங்கத்தால ஒரு பைப்லயும் தண்ணி வரல. மோட்டர் போடாம இவனுக்கு என்னதான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே. செக்யூரிட்டி அம்மா சொல்லுங்கம்மா. மோட்டர் போட்டு தண்ணியே வரல. சரிங்கம்மா போட்டு வரேம்மா. இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. ஏன் அகிலா நைட்டே என்கிட்ட சொல்லவே இல்ல? நீங்க மாத்திரை போட்டுக்கிட்டு நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க, அதான் உங்களை தொந்தரவு பண்ண வேண்டாம்னு சொல்லலைங்க. இந்த பார்வதிக்கு மட்டும் ஏன் தான் இப்படி எல்லாம் நடக்குதோ? பார்வதியை தேடி போயிருக்கிற ஆதி, அருண், ஷியாம் யாரும் இன்னும் வரலையே. பார்வதிக்கு என்ன ஆச்சோ, எங்க இருக்காளோ? நீ ஒண்ணு கவலைப்படாத சுந்தரம். ஆதி நிச்சயமா பார்வதியோட வருவான். நீ தைரியமா இரு. சரிங்கய்யா. ஆதி, ஆதி என்னாச்சு ஆதி? பார்வதி எங்க? நீ எப்படியும் பார்வதியோட வந்துருவேன்னு இப்பதான் சுந்தரத்துக்கிட்ட தைரியம் சொல்லிக்கிட்டு இருந்த. ஆனா நீ மட்டும் தனியா வர. பார்வதிக்கு என்னாச்சு ஆதி? பார்வதி பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா ஆதி? அருணும் ஷியாமும் எங்க? பெரிய தம்பி, நீங்க இப்படி அமைதியா இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என் பொண்ணுக்கு என்னாச்சு சொல்லுங்க. ஆதி என்ன ஆச்சு? பார்வதியை உன்னால கண்டுபிடிக்க முடியலையா, இல்ல பார்வதிக்கு ஏதாவது? நான் எவ்வளவு முயற்சி பண்ணியும் பார்வதி என்னால கண்டுபிடிக்க முடியலமா. உங்களுக்கு கொடுத்த வாக்க என்னால காப்பாற்ற முடியல. என்ன ப்ரோ, பார்வதியை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துட்டீங்களா? அருண், நீங்க ஆதி கிட்ட விசாரிக்கிறத பார்த்தா இன்னும் பார்வதிய பத்தி எந்த தகவலும் கிடைக்கல போல இருக்கு. ஆமா ஐஸ்வர்யா, எங்களால முடிஞ்ச அளவுக்கு தேடி பார்த்துட்டோம், விசாரிச்சு பார்த்துட்டோம். பார்வதியை பத்தி எந்த தகவலும் கிடைக்கல. அந்த நந்தினி நம்மளை பழி வாங்கறதுக்காக பார்வதியை கடத்தி வச்சிருக்கா. அவ கையில விலங்கு மாட்டி ஜெயிலுக்கு அனுப்புன மாதிரி
நம்ம எல்லாரும் கையில வழங்க மாட்டி குடும்பத்தோட ஜெயிலுக்கு அனுப்புவேன்னு என்கிட்ட சவால் விட்டுறதா? ஐயோ, ப்ரோ நந்தினி அந்த மாதிரி ஆத்திரத்துல சவால் விட்டுருப்பா ப்ரோ. அதுக்கு இல்லாம ஒருத்தே கிடையாது. இதெல்லாம் நினைச்சு நீ பெருசா டென்ஷன் ஆகிட்டு இருக்காத. இல்ல அருண், அவ பெருசா ஒரு பிளான் பண்ணியிருக்கா. என்ன திட்டம் ஆதி? பார்வதி திரும்ப என்கிட்ட ஒப்படைச்சிருன்னு நான் நந்தினி கிட்ட கேட்டப்போ, நாளைக்கு காலையில உன் பார்வதி உனக்கு திரும்ப கிடைப்பா. ஆனா அந்த உடம்புல உயிர் இருக்காது. அவளோட சாவுக்கு உங்க குடும்பம் தான் காரணம்னு மொத்த பேர் கையிலையும் விளங்க மாட்டுவாங்க. அத்தனை பேரும் கூண்டோட ஜெயிலுக்கு போவீங்க. பொழுது விடிஞ்சிருச்சு. பார்வதி இருக்கிற இடத்த என்னால கண்டுபிடிக்க முடியல. ஒவ்வொரு நிமிஷமும் திக்கு திக்குன்னு இருக்கு. ப்ரோ இதுக்கு மேல நம்ம வெயிட் பண்ண வேணாம் ப்ரோ. நம்ம போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம். பார்வதி எப்படியாவது காப்பாத்தணும். எனக்கு கூட அருண் சொல்றது சரிதான் தோணுதா கிலா? கமிஷனருக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிடலாமா? ஆதி, நீ என்ன யோசிக்கிற? நந்தினி என்கிட்ட உன்னால முடிஞ்சா பார்வதியை காப்பாத்திக்கோன்னு சவால் விட்டாமா. ஆனா அந்த இடத்தை என்னால கண்டே பிடிக்க முடியல. ப்ரோ நந்தினி அப்படி என்னதான் சொன்னா? பார்வதி அடைச்சு வச்சிருக்க இடத்த உயரமான இடம்னு சொல்லலாம், பள்ளமான இடம்னு சொல்லலான்னு க்ளூ கொடுத்துட்டு முடிஞ்சா கண்டுபிடிச்சுக்கோன்னு சொன்னான். எப்படி யோசிச்சாலும் எனக்கு எதுவும் பிடிபடல. ஒட்டுமொத்த குடும்பமும் ஒன்னா நிக்குது. ஒருத்தர் முகத்துல ஈ ஆடலையே. என்ன நடந்திருக்கும்? ஒருவேளை போன சமையல்காரி அப்படியே போய் சேர்ந்துட்டாளோ? அத்தை, அத்தை, மோட்டர் யார்கிட்ட போட சொன்னது? நான் தான் போட சொன்னேன். என்னாச்சு இப்போ? நேத்து தான் டேங்க் ஃபுல் ஆகி தண்ணி கீழே போயிட்டு இருக்குன்னு ஆதிமாமா என்கிட்ட மோட்டர் ஆஃப் பண்ண சொல்லி திட்டினாரு. விடியறதுக்குள்ள தண்ணி எப்படி காலியாகும்? எனக்கு என்னமோ பார்வதிக்கு தண்ணியில தான் ஏதோ ஆபத்து ஏற்பட்டிருக்கும் தோணுதாதி. உன் பார்வதியை நான் அடைச்சு வச்சிருக்கிற இடத்த உயரமான இடம்னு சொல்லலாம், பள்ளமான இடம்னு சொல்லலாம். ஆதி, 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 என்னாச்சு? ப்ரோ, ஆதி, ப்ரோ. என்னங்க, எங்க போறான்? தெரியலையே, கொஞ்சம் பொறுமையா இரு. பார்வதி, ப்ரோ பார்வதிக்கு என்னாச்சு ப்ரோ? போ 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 அருண். ஏறு ஏறு ஏறு. பார்வதி, பார்வதி இங்க பாரு.